வணக்கம் மக்களே. திருமதி அமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வனத்துப்பூச்சி போட்காஸ்டின் 89வது தேன்மிட்டாய் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து தரப்போறது நான் உங்கள் ஹரிணி பிரியா, சென்னை கண்ணகி நகரில் இருந்து. நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? இப்ப நமக்கு கதை சொல்ல போறது தேவஸ்ரீ சொல்ற கதையில எப்படின்னா, ஒரு விவசாயி ஏழை விவசாயி, அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அவர் பையன் விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனால அவன் நல்லா படிக்கிற பையன் விவசாயத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த விவசாய நிலத்தையே வித்துடுறான். அதான் இப்ப பார்க்க போறோம். இதையே நம்ம இப்ப கதையா கேட்டுடலாமா? My name is Devasthi, 7th standard, Turning Point Educational Trust Center 2. ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. அந்த விவசாயிக்கு ஒரு நிலம் இருந்தது சின்னதா. அந்த நிலத்துலதான் நல்லா நெட்டு வச்சு உரெல்லாம் போட்டு செடிலாம் வளர்த்து அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு நாள் அவருக்கு ஒரு பையன் இருக்கு. அந்த பையன் 7th படிக்கிறான். அந்த பையன் நல்லா படிப்பான். அவர் ஒரு ஏழை விவசாயி. ஒரு நாள் அந்த விவசாயி உடம்பு சரியில்லைன்ட்டு அவர் வீட்லயே இருந்தாரு, வயலுக்கு போவாம. அதனால உங்க பையன் நான் இனிமேட்டு ஸ்கூலுக்கு போல, நான் இனிமேட்டு வயலுக்கு போயிட்டு நான் நடுறேன், செடிலாம் நட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க அப்பா அம்மாவும் ஒண்ணு கேட்காம சரின்ட்டாங்களாம். இவனும் போயிட்டு வயலுக்கு போயிட்டு செடிகள்லாம் நட்டு நல்லா பார்த்து வச்சுக்கினானா. இவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சான். இவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கும் ஒரு மனைவி இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் தான் அந்த வயலை பாத்துக்கிறாங்களாம். இவரு 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னே அவங்களுக்கு இன்னொரு வயல் வாங்கினாங்களாம். மொத்தம் 2 வயலாம். அதுல 2த்தையும் பத்திரமா பாத்துக்கிறாங்களாம். ஒருத்தர் வந்தாராம், இந்த நிலத்தை எங்களுக்கு தரீங்களா, நாங்க உங்களுக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த நிலத்தை வச்சுதான் எங்க வாழ்க்கையே ஓடுது, இந்த நிலம்னா நாங்களும் இல்ல, இதுல காசு கொஞ்சம் தான் கிடைக்குது, இத வச்சு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இல்ல, நான் உங்களுக்கு அதிகமா கூட காசு தரேன், நீங்க இந்த நிலத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். வேணாம், நாங்க இந்த நிலமும் போதும், இந்த காசு வச்சு நாங்க பழச்சுப்போம் எப்படியாச்சுன்ட்டு சொன்னாங்களாம். இவரோ கேட்டோம் இருந்தாராம். அவர் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாராம். சரின்ட்டு இவர் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வயலுக்கு பார்த்தா மரம்லாம் வெட்டி கீழே கடந்துதான். 2 பேரும் அழுதாங்களாம். அப்புறம் அந்த ஒருத்தர் வந்தாராம். நீங்க நான் சொன்னல, நீங்க தரல, அதனால நான் உங்க வயலை நாசம் பண்ணிட்டேன், நீங்க தந்தீங்கன்னா அந்த வயலை ஒழுங்கா பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையா. திருப்பியும் நட்டு வச்சு உரெல்லாம் போட்டு அந்த வயலை பசுமையா வச்சுக்கிறாங்களாம். அந்த பையனுக்கு நிறைய செடி கொடிகள் பழம்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால அவங்க அரிசி, பழங்கள், காய்கறிகள் அவங்க அந்த தோட்டத்துல இருந்தே, இந்த வயல்ல இருந்தே எடுத்துக்கினாங்களாம். இந்த கதையோட மாறல் என்னன்னா, நம்ம விவசாயம் பண்ணணும். அது நம்ம அத்தவங்க கேக்குறாங்கன்னா நம்ம நேரத்தை இருக்க கூடாது. நம்ம உழைப்ப நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் அந்த வேலையை பண்ணணும். இப்ப காசு கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வேஸ்டா தான் போவோம். இது மாரி யாருக்கிட்டே நிலத்தை விற்க கூடாது. தேங்க்யூ. தேவஸ்ரீ சொன்ன மாதிரியே நம்ம விளைநிலத்தை யாருக்கும் விற்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே விவசாயம் பண்ணணும், அழகா இந்த நிலத்தெல்லாம் பார்த்துக்கணும். விவசாயம் இல்லாம நம்மளால வாழ்ந்துட முடியுமா? விவசாயம் தான் தமிழ்நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி விவசாயம் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியும்? அதனாலதான் ஒரு காலத்துல எல்லாருமே விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் விவசாயம் பண்ணணும். விவசாயத்தை பத்தி சொன்னதுக்கு தேவஸ்ரீக்கு வனத்துப்பூச்சி குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்ப கதை சொல்ல போறது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த குரலை கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் யாரு சொன்னாங்க அப்படின்ட்டு. இந்த கதையை நல்லா கவனிச்சிங்கனாலே புரியும். இப்ப இந்த கதையில சொல்றத நம்ம அழகா கேட்டுடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹரிணி பிரியா. நான் 7th ஸ்டாண்டர்ட் கண்ணகி நகர்ல இருந்து டர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர்ல இருந்து சென்டர் 2ல இருந்து நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். இப்ப ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயிக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நெல்லுலாம் வளர்க்கறது தான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் நெல்லு வளர்க்குறாரு. அப்ப என்ன ஆகுது, அவர் நெல்லு வளர்க்கறதுனால ரொம்ப எப்பவுமே நெல்லு வளர்க்கறதுனால அந்த வயல்ல திடீர்னு நெல்லே வளரல. என்னாச்சு அப்படின்ட்டு அவரு அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஏர் உழுவி மறுபடியும் அந்த விதையை நடுறாரு. அப்பவும் வளரவே இல்லை. சரி, என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பொங்கலுக்குள்ள எப்படின்னா நம்ம நெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா அவர் விளைச்சல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது, அட நம்ம ஏர் உருவும் போது கொஞ்சம் நல்லா
அழுத்தி உருவணும். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா அப்பதான் நல்லா வயல்லாம் வளரும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு நாள் மாடு வண்டியை வச்சு ஏறி விழும் போது அவர் சாடாம இருந்ததுனால அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்ப வந்து அவருக்கு என்ன தோணுது, அதுக்கப்புறமா தான் அப்ப அந்த வழியா போனவங்க வந்து பார்த்துட்டு இருந்தான். அப்ப பார்த்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இவர் ரொம்ப நேரமே வேலை பார்த்ததுனாலதான் இவருக்கு மயக்கம் வந்தது அப்படின்ட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் அப்பதான் டாக்டர் சொன்னாங்களா நீங்க இன்னும் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்பதான் அவர் அந்த டாக்டர் கிட்ட சொன்னாராம், டாக்டர் இதோ வந்து நான் வந்து வயல்ல வேலை பார்க்குறேன், எனக்கு எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் சிட்டியில் இருக்க என்னோட பேரன் பேத்திக்கெலாம் சாப்பாடு கிடைக்காது. நான் இங்கே அரிசி விளைச்சாதான் பொங்கலுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாராம். சரி அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொன்னாராம், சரி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரமாச்சு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்ட்டு சொன்னாராம். சரி டாக்டர் அப்படின்ட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வயலுக்கே போய் வேலை பார்க்க போனாராம். அப்போதான் அவங்க ஒய்ஃப் திட்டினாங்களாம், நீங்கள் ஏன் இப்படி வேலை பார்க்குறீங்க, உங்கள் பேர பசங்களோ இல்லை உங்கள் பசங்களோ வந்து உங்களை பார்க்குறாங்களா? இல்லைல்ல, ஆனால் நீங்கள் மட்டும் எதுக்கு இப்படி பார்க்குறீங்க வேலை, அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க என் பசங்க அப்படின்ட்டு சொன்னாராம் இவர். இப்போதான் இவங்க சொன்னாங்களாம், உங்கள் பையன் வந்து உங்களை பற்றி யோசிக்கவே இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அது எனக்கு என்ன, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நல்லது தான், எப்போ பார்த்தாலும் ஊருக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்கள் பையன் சொன்னான் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம். உடனே அவர் அதை கேட்ட உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாராம். அதுக்கப்புறமா அந்த வயல் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வயல்கார் வந்து கேட்டாராம், இந்த வயல் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, இந்த வயலை நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் இதில் விளைச்சல் விளைச்சி அதுக்கப்புறமா காசு நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போதான் அவர் சொன்னாராம், நீ எதுக்குப்பா எனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நான் என் வேலையை நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு செய்ய தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாராம். கொஞ்ச நாள்லயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் இறந்துட்டாராம். அப்புறம் அவங்க பையன் வந்து கேட்டானா, என்ன வயல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் யாருமா செஞ்சா அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ தான் யார் இருந்தாலும் தொல்லை பண்றாங்களோ ஊருக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னு சொன்னல, அவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு போனாரு, இது எல்லாமே உன் பேர்ல அவர் எழுதி வச்சுட்டாரு, இதை நீ விற்காத இருந்தாலும் வித்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். நான் இதை விற்க மாட்டேன், நான் இனிமேல் விவசாயம் தான் செய்ய போறேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். ஏன்டா நீ இந்த மாதிரி வெயிலெல்லாம் வெந்தனா அதுக்குதான் உங்க அப்பா வந்து உன்னை படிக்க வச்சாரா அப்படின்ட்டு கேட்டாங்களாம். மா என்னம்மா நீ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அதுக்கு உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ படிச்சது தப்பு இல்லை, சிட்டிக்கு போனது தப்பு இல்லை, அடிக்கடி ஊருக்கும் வரணும், நீ ஊருக்கு வராம இப்படியே இருந்தனா வயலும் நாஸ்தியா போயிடும், நானும் நாஸ்தியா போயிடுவேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். மா ஏம்மா அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் அவங்க அம்மா அவங்க பையன் கேட்டானா, ஏமா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், உங்க அப்பா ஆசைப்பட்டது ஃபுல்லா என் பையனுக்கும் என் பேரனுக்கும் எப்பவுமே சாப்பாடு கிடைக்கணும், எப்பவுமே அவங்களுக்கு பசியில அவங்க ஏங்கக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சாரு, நெல் விளையக்கூடாது அப்படின்ட்டு வயலுக்கு வெளியே வெயில்ல எல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம அவர் போய் வயல்ல தான் இருந்தாரு. அப்பதான் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம அப்பதான் அவர் இறந்தாரு, அவர் இறந்ததுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்பதான் அந்த பையன் உட்காந்து அழுதுட்டு இருந்தானா. அப்பதான் அவன் கூட படிச்சவன் வந்து சொன்னானா, நம்ம வந்து படிச்சு வேலைக்கு போனா மட்டும் போதாது, நம்ம வேலைக்கு போடுறது சரிதான், தப்பு இல்லை, நம்ம படிக்கணும், அதே மாதிரி அப்ப நம்ம சொந்த ஊருக்கா வந்துட்டு போனோம், இங்கதானே நீ பிறந்த, இங்கதானே நீ வளர்ந்த, இந்த ஊர்ல கிடைக்காதது உனக்கு எப்படா சிட்டில கிடைக்குது அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னானா. நீ தான் ஐடி படிச்சிருக்க, ஆனா நீ ஏன்டா இங்க வேலை பாக்குற அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டதுக்கு, ஆயிரம் இருந்தாலும் என் சொந்த ஒரு மாதிரி வருமா, அதனால தான் நான் இங்கே தங்கிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, நம்ம வந்து நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி பெற்றவங்க எது சொன்னாலும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை பார்க்கணும், என் பையனை ஒரு வாட்டி பார்க்கணும், என் பொண்ணை ஒரு வாட்டி பார்க்கணும்னு ஆசையில தான் சொல்றாங்க. அதனால எப்பவுமே இப்ப எத்தவங்களை குறைச்சி மட்டும் இட போடக்கூடாது. தேங்க்யூ. இந்த கதையை யார் சொன்னதுன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்கலாம், நானே இந்த கதையை யாரு சொன்னதுன்னு சொல்லிடுறேன். இந்த கதையை சொன்னது நான் தான் சொன்னேன், நான் தான் உங்க ஹரிணி பிரியா, நான் தான் சொன்னேன் இந்த கதையை. இதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம படிச்சா மட்டும் போதாது, நிறைய அடிக்கடி சொந்த ஊருக்கும் போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் படின்னு தான் சொல்லுவாங்க, படிச்சா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஆனா நம்ம படிச்சுட்டு சொந்த ஊருக்கு வராம போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் இந்த கதையை நான் சொன்னேன். ஆமா, எல்லாரும் கதை சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் பாராட்டு வாங்கி கொடுத்தேன். ஆனா என்னையும் பாராட்டிக்கிறேன், அதனால நானே என்னை பாராட்டிக்க போறேன். வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பரீட்சையை பார்த்து பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பரீட்சையை பார்த்து பயப்பட மாட்டேன். காப்பி அடிக்க மாட்டேன், பக்கத்துல பார்த்து எழுதவும் மாட்டேன். பரீட்சையை எனக்கு நண்பனா பார்ப்பேன். இப்ப நம்ம கதை சொல்ல வர்றது சா அரிணிகா. அவங்க என்ன தெரியுமா கதை சொல்ல போறாங்க? ஒரு ராஜா பறவை, ஒரு ராணி பறவை. அந்த பறவைங்களுக்கு ஒரு பறவை. அந்த பறவைக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். அந்த பறவைக்கு சாப்பாடு கிடைச்சதா இல்லையான்றதுதான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம பார்க்கறது இப்ப கேட்க தானே போறோம். அப்ப நம்ம இப்ப இந்த கதையை கேட்டுக்கலாமா? என் பேரு ஹர்னிகா எஸ். 4th ஸ்டாண்டர்ட் டி கிளாஸ், கனேநகர் டேர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர் 1ல இருந்து பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆம்பளை பறவை ராஜான்னு ஒருத்தர் இருந்தாராம். கூடவே ராணி பறவை இருந்துச்சான். அது கூடவே ஒரு பெண் குழந்தை பறவைன்னு இருந்துச்சான். அந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப பசிச்சிச்சான். அதனால அவங்க பறவை என்ன பண்ணுச்சு, பெண் பறவை எங்கன்னா போய் சாப்பாடு போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போச்சான். போகும்போது சாப்பாடு எங்கன்னா கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டே போச்சு. ஒரு யாரோ சாப்பாடு வெளியில வச்சுட்டு இருந்தாங்களாம். அதை போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி சொன்னும் போது என்ன பண்ணிட்டாங்க, யார் சாப்பாடை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாங்களாம். அந்த பறவையை, அம்மா பறவையை அடிச்சு அந்த அம்மா பறவை என்ன பண்ணிடுச்சு, சரி நம்ம அது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். இந்தமாரி நம்ம குழந்தைக்கு சாப்பாடு இல்லையே, யாரு கொடுப்பா சாப்பாடு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் 1/2 நிமிஷம் தேடிட்டு இருந்துச்சான். பார்த்தா சாப்பாடே கிடைக்கலையா. அதுக்கு ரொம்ப சுத்தி நின்ச்சான். யாரு கேட்டாலே தரலையா. அப்பா பறவை என்ன பண்ணிச்சா, அந்த குழந்தை அம்மா தேட போயிடுச்சு. அப்பா பறவை என்ன பண்ணிச்சு, அப்பாட்ட போய் அது கேட்டுச்சான், அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வாயாப்பா அப்படின்னு கேட்டுச்சான். அதுவும் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்களாம், எங்கேயுமே கிடைக்கலையாம். ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். அந்த குழந்தை மட்டும் தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சான். அதுக்காக அந்த குழந்தை ரொம்ப பசிக்குது, அவங்க குழந்தை காணுமா, அவங்க அப்பா அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க, குழந்தைய காணுமா, ஐயோ நம்ம குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்களாம். அழுதுட்டு குழந்தை பார்த்தா ஒரு பக்கத்து மரத்துல உட்காந்துட்டு இருந்துச்சான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் சார். ஹர்னிகா, நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இந்த கதையில இருந்து என்ன புரியுது, எப்பவுமே எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும், எல்லாருக்குமே ஒன்னா கிடைக்கணும், அதானே? அதே மாதிரிதான் நம்மளும் அதே மாதிரிதான் இருக்கணும். வனத்து பூச்சி குழு சார்பாக ஹர்னிகாக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மக்களே, இப்ப நமக்கு கதை சொல்ல போது நம்ம ஜீவிதா சொல்ற கதையில என்ன தெரியுமா, எப்பவுமே காடுனா விலங்குகள் இருக்கணும். ஆனா இங்க விலங்குகளே ஒரு காட்டுக்குள்ள போகுது. அதான் இந்த கதை. இப்ப நம்ம இந்த கதையை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறோம். இப்ப நம்ம இந்த கதையை கேட்கலாமா? என் பேரு ஜீவிதா. இன்னைக்கு லேர்னிங் சென்டர் பேசுறேன். ஒரு ஊர்ல எல்லா விலங்கும் மகிழ்ச்சியாக காட்டுக்கு வந்திருந்ததாமா. அப்ப திடீர்னு மரங்கள் எல்லாம் ஆடினே இருந்துதாமா. காத்து பலமா அடிச்சுச்சாமா. திடீர்னு மழை பெஞ்சிச்சாமா. சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவங்க போயினே இருந்தாங்க. அப்பயும் மழை பெஞ்சினே இதாமா. நோட்டி நாளைக்கு பார்க்கலாம்
அப்படி சொல்லிட்டு சரி வாங்க எல்லாமே போய் நாளைக்கே நல்லா பார்க்கலாம், நாளைக்கு சூப்பரா இருக்கும் காடெல்லாம் அப்படி பார்க்கலான்னு சொல்லி நின்றுச்சாமா. அப்புறமேட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்ட உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய மழை பெஞ்சிச்சு, நாளைக்கு வந்து நாங்க போறோம் காட்டுக்கு அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்களாமா. அப்புறம் நாளைக்கு போய் ஜாலியா இருந்தாங்களாமா. தேங்க்யூ. மக்களே, நம்ம ஜீவிதா சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம இவங்க கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாங்க. ஜீவிதா வனத்துப்பூச்சி குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நமக்கு கதை சொல்ல போறது வந்து சிவானி. சிவானி சொல்ற கதை எப்படி தெரியுமா இருக்கும்? அதுல ரெண்டு கேரக்டர் தான், ஒன்னு கரப்பாம்பூச்சி, இன்னொன்னு ஆமை. இவங்க சொல்ற கதையில வந்து என்ன பண்ணா எப்படி இருக்க முடியும், எப்படி சாப்பிடுறது, அதை எப்படி யோசிச்சு கிளீனா செய்யறது அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க. சிவானி சொல்ற கதை கேட்டுருவோமா? என் பேர் வந்து சிவானி. நான் வந்து டேர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர் 1ல இருந்து பேசுறேன், கண்ணகி நகர். ஒரு நாள் வந்து ஒரு ஆமை வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. அப்ப வந்து ஸ்பைடர் வந்து சாப்பாடு வச்சிருந்தது. அப்ப வந்து வா ஆமையே நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு. அப்போ வந்து அந்த ஆமையும் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட வந்தது. அப்போ வந்து அந்த ஸ்பைடர் சொல்லிச்சு, உன் கை அழுக்கா இருக்கு, போய் கழுவிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லிச்சு. அதுவும் போய் கழுவிட்டு வரத்துக்குள்ளே சாப்பாடு ஸ்பைடரே சாப்பிட்டுச்சு. நீ ஏன் என் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி கேட்டுச்சு. திருப்பியும் பாரு உன் கை அழுக்காக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அது திருப்பியும் குளத்துக்கு போய் கழுவிட்டு வந்துச்சு. நம்ம எப்படிதான் சுத்தமா நம்ம கை வச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப வந்து அது வந்து ஸ்லிப்பர் மாட்டிட்டு கையும் காலையும் மாட்டிட்டு போச்சு. அப்ப போய் பார்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஆமை வந்து அது குளத்துக்கு அடியில வந்து சாப்பாடுலாம் வச்சிருந்தது. ஸ்பைடர்வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுது. அதுவும் மேலே இருந்தது. அப்போ வந்து ஸ்பைடர் வந்து உள்ள போலான்னு பார்க்கும்போது மேலேயே மிதந்து இருந்தது. அதனால அதோட கோட் பாக்கெட்ல வந்து நிறைய வெயிட்டான கல்லுலாம் போட்டு அப்போ வந்து அது கீழே போச்சு. அப்ப வந்து ஆமை என்ன சொல்லுச்சுன்னா, அந்த கோட்டை கொஞ்சம் கழட்டிட்டு சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. அப்போ வந்து அந்த ஸ்பைடரும் பொறிமா கோட்டை காட்டும் போது அது மேலேயே மிதந்துச்சு. தேங்க்ஸ் சார். சிவானி சொன்ன மாதிரியே எப்பவுமே இருக்கிறவங்க எல்லா இடத்துலயுமே தான் இருக்க முடியும். கரப்பாம்பூச்சி தண்ணிக்குள்ள வர முடியாது, ஆனா அதான் ஆமையால வர முடியும் வெளியே. ஆனா தண்ணியில இருந்து கரப்பாம்பூச்சி வெளியே வரணும்னா அந்த கோட்டை கழட்டி தான் ஆகணும். ஆனா உள்ள போனா அந்த கோட்டை போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வரும் போவோம். அதனால நம்ம கண்டுபிடிக்க கூடாது, அதை பத்தி நம்ம யோசிக்கவும் கூடாது. அதெல்லாம் நம்ம யோசிச்சோன்னா நம்மளால நிறைய வேலை செய்ய முடியாது. ஓகேவா? அதனால இப்ப இதை எடுத்து சொன்ன சிவானிக்கு வனத்துப்பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நமக்கு கதை சொல்ல வரப்போகுது யாருன்னா பிரத்திகா தேவி குட்டி பாப்பா. இவங்க வந்து அழகா குழந்தை வயசுல பேசிருக்காங்க. எனக்கு இவங்க சொன்ன கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஒரு 3 பேர் இருக்காங்க. அது யாரு? டாங்கி, டாகி, மங்கி. இவங்க 3 பேருமே ஒன்னா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் பிரிஞ்சு சண்டை போற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கதையை கேட்டு மகிழ்வோமா? My name is Pritika Devi. My standard is 4th standard. கண்ணகி நகர், சென்னை தொரப்பாக்கம். Turning point லேர்னிங் சென்டர் 1ல இருந்து பேசுறேன். ஒரு டாகியும் அன்னைக்கு வந்து ஒரு டாய் வந்து சண்டை போட்டுச்சு. அதனால ஒரு டாக்கி வந்து அழுச்சியா என் ஃப்ரெண்ட் அச்சனு மங்கி வந்து சிரிச்சிச்சு. என் ஃப்ரெண்ட் அடிக்கிறான்னு சிரிச்சுது. அதுக்கு வந்து டாங்கி ஃப்ரெண்ட் வந்து என் ஃப்ரெண்டை ஏன் அடிக்கிற, நீ யார் என் ஃப்ரெண்ட் அடிக்க கேட்டுச்சு. அதனால மங்கி வந்து செஞ்சு என் ஃப்ரெண்டா அடிக்காம போவாதியா உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. மங்கி திமிரா போச்சு. அன்னைக்கு குளத்துல மங்கி ஊந்துச்சு. அது வந்து டாங்கி வந்து காப்பாத்துச்சு. ஏன் காப்பாத்துன
டாக் வந்து கேட்ச்சு, டாங்கி டாங்கி டாக் டாக் நான் வந்து அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானே ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால யாருமே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. தப்பு பண்ண 50க்கு தான் அது. இந்த மாதிரி தான் நம்மளும் எப்பவுமே சண்டை போடாம ஒண்ணா இருக்கணும். சண்டை போட்டா என்ன கிடைக்குது? அதுல ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் தான் கிடைக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா இருக்கணும்ன்றத பத்தி கதை சொன்ன பிரதிகா தேவி அவங்க குழந்தைக்கு தேங்க்யூ. வனத்துச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பள்ளியில் பாடங்களை கவனமா கேட்டேன், சொன்னில் அதையே திரும்பவும் படிச்சேன். அது பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பரீட்சையை பார்த்து பயப்பட மாட்டேன், காப்பி அடிக்க மாட்டேன், பக்கத்துல பார்த்து எழுதவும் மாட்டேன், பரீட்சையை எனக்கு நண்பனா பார்ப்பேன். இப்ப நமக்கு கதை சொல்ல வர்றது யாருன்னா கே தமிழரசு. இவங்க வந்து கதை சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்க்கலாமா பார்க்க கூடாதா, அது பார்த்துக்கிட்டே படிக்கலாமா படிக்க கூடாதுன்னு தான் சொல்ல வராங்க. இப்ப தமிழரசு சொல்ற கதையை கேட்டுடலாமா? வாங்க. என்னோட பேர் வந்து கே தமிழரசு. நான் 8வது ஏ செஷன் படிக்கிறேன். கன்னிங் நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2லேருந்து கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு ஊரில் வந்து அம்மா அப்பா 2 பையன் இருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அண்ணன் பேர் வந்து ராம், தம்பி பேர் வந்து ராக்கி. என்ன பண்றாங்க, ராக்கி வந்து எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டு உட்காந்துருக்கான். அப்ப வந்து அவங்க அப்பா சொல்றாரு, நாளைக்கு தான் எக்ஸாம்ல, செகண்ட் மிட் டர்ம்ல தான் ஃபெயில் ஆயிட்டேன், தேர்ட் மிட் டர்ம்ல ஆச்சுன்னா பாஸ் ஆகலாம்ல. உன்ன மாரி தான் நானும் படிக்காம இந்த மாதிரி போன் நோண்டி தான் இப்ப எந்த வேலையும் இல்லாம வீட்டுல நம்ம குடும்ப கஷ்டத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா அப்பா. அதுக்குள்ள அந்த ராக்கி சொல்றானா, அதெல்லாம் எனக்கு தெரியும் பாடா, கொண்டா கேம் விளையாட்டு போய் படிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மா சொல்றாங்களா, அப்பா சொல்றது சரிதானே, அப்பா சொல்றது சரிதானே, நீ படிக்கலாம்ல புக் எடுத்து அப்படி சொல்றாங்களா. அப்ப வந்து அந்த ராக்கி பையன் சொல்றானா, சும்மா என்ன திட்டினே இருக்கீங்க, எனக்கு படிக்க மூடப்போ நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து ரூம்ல போயிடுறானா. ரூம்ல உட்காந்துட்டு கேம் விளையாண்டுருக்கும் போது ராம் அவங்க அண்ணா வந்து அவங்க அம்மாட்டு கேறாங்க, அம்மா தம்பி எங்கம்மா வீட்டுக்கு வந்தோடனே இருப்பானே, ஆளே காணுமே அப்படி சொல்றானா. அப்ப வந்து அம்மா சொல்றாங்கன்னா, அவன் வந்து கோச்சிட்டு ரூம்ல இருக்கான்பா அப்படின்றானா. அப்ப வந்து ராம் என்ன பண்றான், ராக்கி ரூமுக்கு போயிட்டு கதவு தட்டுறான். ராக்கி என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. அது வந்து அவன் சொல்றான், என் வம்புக்கு யாராவது வராதிங்க அப்படின்ற, நான் உங்க அண்ணன் தான் வந்திருக்கான், நீ கதவு தர அப்படின்னும் போது அந்த பையன் அவங்க ராக்கி என்ன பண்றான், வந்து கதவை திறக்கிறான். வந்து சொல்றான், நாளைக்கு தான் எக்ஸாம்ல உனக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து உட்காந்து படிக்கலாம்ல அப்படின்றான். இல்ல நீ எனக்கு படிக்க தெரியும், நான் படிக்கிறப்ப படிக்கிறேன் அப்படின்றான். உனக்கு உன் நல்லது தானே சொல்றேன், நீ படிக்கலாம்ல அப்படி சொல்றான். எனக்கு தெரியும், நீ போ வேலையை பார்த்து நீ போ அப்படி சொல்றான். அப்ப என்ன பண்றாங்க, மறுநாள் வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து என்ன பண்றான், எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியாம போன் நோண்டிட்டு இருந்தனால எந்த கொஸ்டினுக்கும் அவனுக்கு ஆன்சர் தெரியல. அதான் என்ன பண்றாம எக்ஸாம் ஹால்ல எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாம வெறும் பேப்பர் குடுத்துட்டு வரான். ஒரு 5 நாள் அதே மாதிரி பண்றான், எதுவுமே படிக்கல. அப்போ வந்து ரிசல்ட் வரும்போது அவங்க அப்பா அந்த எதுவுமே காமிக்கிறான். அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சா கேட்டாரு. எக்ஸாம் முடிச்சுன்னா ரிசல்ட் கார்டு பாக்கலன்னாரு. அப்பா வேண்டாம்பா அப்படின்னா, பரவாயில்லப்பா காட்டு, ஆனா அப்பா பாக்குற அப்படின்னாரு. அப்ப வந்து அந்த பையன் காமிக்கிற ரிசல்ட் பார்த்தா எல்லாத்துலயும் ஃபெயிலு. ஏன்ப்பா எல்லாத்துல ஃபெயிலுன்னாரு. இல்லப்பா எதுவும் படிக்கலப்பா அதனால ஃபெயிலுன்னு அந்த பையன் சொன்னான். அப்போ வந்து உங்க அப்பா சொன்னாரு, நான் அப்பதுல பச்சு சொன்னேனே, நீ அப்பயும் ஒழுங்கா பச்சுருந்தாலும் கூட ஒரு பாஸ் மார்க் ஆச்சு எடுத்துருக்கலாம். உன்னை அவ்வளோ படி சொல்ல, ஒரு 1/2 hour 1 hour தானே படிக்க சொல்றேன், நீ படிக்கலாம்ல அப்படி சொல்றானா. அப்புறம் அந்த பையன் நான் சொல்றான், சரிப்பா நான் ஒழுங்கா இருப்போம், உங்க சொல்ற பச்சு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து படிக்கிறான். 10th முடிச்சுட்டு 11th 12th முடிச்சுட்டு அவங்க அண்ணன் மாரி காலேஜ் போயிட்டு நல்லா பெரிய வேலையாகி கலெக்டராகவும் ஆயிடுறான். இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்கணும், நம்ம நல்லா படிச்சா நம்மளால முடிஞ்சது செய்ய முடியும். தேங்க்யூ. தமிழரசு, நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப தமிழரசு சொன்ன மாதிரியே அவன் ஃபர்ஸ்ட் வந்து போன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் அவங்க அப்பா சொல்றதையும் கேட்கல. அதுக்கப்புறமா அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
ஃபோன் பார்க்கறத விட்டுட்டு நல்லா படிச்சு காலேஜ் போய் ஒரு கலெக்டராகவே ஆயிடுறான். அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு வாட்டி ஃபோன் பார்க்கணும், 2 வாட்டி ஃபோன் பார்க்கணும், அதுக்கப்புறமா நம்ம படிக்கிறதுக்கு போயிடணும். தமிழரசு நீங்க சொன்ன கதைக்காக வண்ணத்துப்பூச்சி குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இடத்தமிட்டு பாடங்களை படிச்சு புட்டாக்கா எக்ஸாம் நேரத்துல திணற மாட்டேன் காப்பி அடிக்க மாட்டேன் பக்கத்துல பாட்டு எழுதவும் மாட்டேன் பரீட்சையை எனக்கு நண்பா பார்ப்பேன் பயப்பட மாட்டேன். என்ன மக்களே, எல்லாரும் நல்லா கதை கேட்டு ரசிச்சிங்க போல. சரி, ஓகே. இப்போ எங்க மாணவருங்க எல்லாம் சொன்ன கதையும் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்ச கதை, பிடிக்காத கதையெல்லாம் சொல்லுங்க. அப்பதானே எங்க மாணவர்கள் திருத்திக்க முடியும். அது இப்படி சொல்லணும், இந்த 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 வேர்டு இப்படி சொல்லணும் அப்படின்னுட்டு. ஓகே, இப்போ இதோட திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்புகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்துப்பூச்சி போட்காஸ்டிங் தேன் மிட்டாய் 89வது நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த வாட்டி நம்ம சந்திப்போமா? பாய்.